நாட்டில் இன்னைக்கு நீட் போன்ற தேர்வுகள் நாளொன்றுக்கு 38 பிள்ளைகள் தற்கொலை செய்கிறார். இதுக்கு மோடி பொறுப்பு இல்லையா? தர்மேந்திர பிரதான் பொறுப்பு இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நீங்களும் நானும் பொறுப்பு. ஒரு தெருவில் போற கூட ஆள் கூட ஐயோ அப்படியா, இப்ப நான் கூட பலர்த்து சொன்னேன் இவ்வளவு பேர் இறந்து போறாங்களான்னு, அப்படியா எங்களுக்கு தெரியாதான்னு அதிசயப்பட்டு கேட்க. எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் ஜேஇயா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், அந்த பேப்பர் லீக்ஸ், கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ் எவ்வளவு பெரிய தவறு. இதனால பிள்ளைகள் நினைக்குது. நம்முடைய நியாயமான திறமை உள்ளவர்களுக்கு கூட அதாவது அரசாங்கம் செய்கின்ற இப்படிப்பட்ட தவறுகளின் மூலமாக எங்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்படுகிறது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். லட்சம் மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நாளொன்றுக்கு 38 பிள்ளைகள் தற்கொலை செய்கின்ற நிலைமையில் நம்முடைய மாணவர் சமூகம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரதான் என்கின்றவன் ஒரு ஒட்டுண்ணியை போல் நான் விடவே மாட்டேன் என்று ஒட்டி கொண்ட அந்த பதவியில் இருப்பதற்கும், அவரை எடுத்து கீழே விடுவதற்கு மனமில்லாமல் இந்த மோடி இருப்பதற்கும் என்ன மர்மம் இருக்கிறது நமக்கு அது புரியல. தர்மேந்திர பிரதான் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம்? 100% நான் இல்ல. இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடைய யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக இதை ஒரு பேச்சு மரத்தின் மூலமாக தீர்வு காண்பதற்காக முயற்சித்திருப்பார்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம். டெல்லி ஹிலாதேங்க. சோனம் வாங்சு அவர்களுக்கு ஏதோ நடந்தால் ஒட்டுமொத்த டெல்லியையே குளித்து விடுவோம் என்கிற ஒரு குரல் ஒரு சில அமைப்புகள் வழியாக வெளிவர தொடங்கிவிட்டது. அதாவது 18 நாட்களாக இந்த நாட்டு குழந்தைகளுக்காக, மாணவர்களுக்காக உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சோனம் வாங்சுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கிவிட்டது. கடந்த 2 நாட்களாக, முக்கியமாக கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்த ஹெல்த் புல்லட்டின் நீங்க கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். அவருடைய பிளட் பிரஷர் 100/64. அவருடைய சுகர் லெவல் இட் கேம் டவுன் டு 67. கடந்த 17 நாட்களில் அவர் இழந்த எடை 9 kg. இதை தாண்டி இன்னைக்கு அந்த ஹெல்த் புல்லட்டின் நீங்க கேட்கும் போது டாக்டர்ஸ் கொடுத்த பதில், அவருடைய எலும்பு சதை ரெண்டுமே பிரிந்து விட்டது. அடுத்து என்ன? பல்பிட்டேஷன் அதிகரிக்கும், ஹார்ட் பீட்ஸ் அதிகரிக்கும், இம்பேலன்ஸ் ஆகும், அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக ஆர்கன்ஸ் ஃபெயில் ஆகும். இது அவருடைய ஹெல்த் கண்டிஷன். ஆனால் இந்த நாட்டில் ஆங்கிலேயர்களுடன் போராடி பார்த்தார்கள். 21 நாட்கள் மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணாவிரதத்தில் இருந்தார். இப்போ 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா ஹசாருடைய போராட்டம் 11 நாட்கள். அரசாங்கம் தலை குனிந்தது. இன்னைக்கு 18வது நாளில் சோனம் வாங்சு இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு முன்பு எடுத்து வைத்த ஒரே கோரிக்கை தர்மேந்திர பிரதானை நீக்க வேண்டும். ஆனால் இந்த சிம்பிளான கோரிக்கையை கூட இந்த நாட்டு அரசாங்கம், அதை விட்டு விடுங்கள், கோரிக்கை வேற, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் த கவர்மெண்ட் they should have gone met him. அது கூட நடக்கவில்லை. அப்போ எந்த விதமான ஜனநாயகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? எந்த விதமான அரசாங்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? கேள்வி கேட்கக்கூடிய அனைத்து நபர்களுமே தேச துரோகி, தேச விரோதி, டுக்டே கேங்கின் தலைவர். இந்த இடத்தில் என்னுடைய ஒரு மிக முக்கியமான கேள்வி, காந்தியன் வழியில், மகாத்மா காந்தியின் வழியில் ஒரு நபர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய கேள்விகளை எடுத்து வைக்கிறார். ஆனால் அதே காந்தியை கொன்ற கோட்சேவாதிகள் அவர்கள் இவரை கொல்லுவார்களா, அல்ல இவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அவரிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துவார்களா? இந்த மிக முக்கியமான கேள்வியை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக நேரடியாக சோனம் வாங்சுவை ஒரு வாரத்திற்கு முன்பு போய் சந்தித்து திரும்பி வந்த முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் மறுபடியும் 20ஆம் தேதி ஒரு போராட்டத்தில் மறுபடியும் கலந்து கொள்ள போக இருக்கிறார். சோனம் வாங்சுடன் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டில் நிற்கக்கூடிய ஒரு தமிழர். சார் வணக்கம். சார், சோனம் வாங்சு அவர்களுடைய இந்த போராட்டத்தை பற்றின உங்களுடைய முதல் கருத்து, அதுக்கப்புறம் போன வாரம் நீங்க போய் சந்திச்சுட்டெல்லாம் வந்தீங்க, அதை பற்றியும் பேசலாம். இப்போ சோனம் வாங்சுடைய அந்த உடல்நிலையை பற்றின ஏராளமான தகவல் வரும்போது உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? இந்த கவர்மெண்ட்
உயிரோட இருக்குதா இல்ல செத்து போச்சா? அதான் எங்களுடைய கேள்வி. மோடி அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குது. வெளிநாடுகளுக்கு சுத்தக்கு நேரம் இருக்குது, அதானியுடைய காரியங்களை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, அந்த பல்வேறு இடங்கள்ல வந்து அந்த கார்ப்பரேட் முதலாளிகளுடைய விருப்பங்களை ஈடேற்றுவதற்கான நேரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. சினிமா ப்ரொடியூசர் போனி கபூருடைய மகள் அவருடைய திருமணத்திற்கு வாழ்த்துக்களை அனுப்புகிறார் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கும் நேரம் இருக்கு. அதுக்கு நேரம் இருக்கு. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்ப சொன்னோம்னா அது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல் மாதிரி ஆகிரும். நான் அதுக்குள்ள போகல. ஏன்னா ஏற்கனவே எஸ்டின் பதில் ஃபைலுக்கு கூட இதுவரை பதில் சொல்லல. அப்படி நேரம் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் இருக்குது. ஆனா இந்த நியாயமான ஒரு கோரிக்கையை வைத்து போராடுகின்ற இளைஞர்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கின்றார் ஒரு நல்ல மனிதர். இன்றைக்கு வந்து எனக்கு வருத்தம் என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சோரம் வாங்கிச்சுக்கணும்னா யாருன்னு தெரியுமா? இல்ல அவரு தெரியாம தான் யாரோ ஒரு ஆள் இருக்கான்னு நினைக்காங்களா? அவர் ஒரு பெரிய ஒரு கல்வியாளர். கல்வியில வந்து பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறையில வந்து இன்னும் பல முன்னேற்றங்களை கொண்டு வரணும். அதை பற்றி தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர், சுற்றுச்சூழல் பற்றி பேசக்கூடியவர், சுற்றுச்சூழலுக்காக பல்வேறு முயற்சிகள், குறிப்பாக காஷ்மீர்ல அவர் முன்னெடுத்த பல்வேறு போராட்டங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து இந்த போராடுகின்ற மாணவர்கள், எதுக்கு மாணவர் போராடுகிறார்? இந்த மாணவர் விளையாட்டுக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு நீட் போன்ற தேர்வுகள் நாளொன்றுக்கு 38 பிள்ளைகள் வந்து தற்கொலை செய்கிறார். இதுக்கு மோடி பொறுப்பு இல்லையா? தர்மேந்திர பிரதான் பொறுப்பு இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நீங்களும் நான் பொறுப்பு? அவரெல்லாம் பொறுப்பு. ஒரு நாட்டில் வந்து 38 பிள்ளைகள் ஒரு நாள் மாணவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை வந்து சரி செய்வது, இதுக்கு தீவிர கவனம் செலுத்துவது இந்த நாட்டின் பிரதமரா இல்ல தெருவில் போற சாதாரண ஆளா? ஒரு தெருவில் போற கூட ஆள் கூட ஐயோ அப்படியா, இப்ப நான் கூட பலர்ட்டு சொன்னேன் இவ்வளவு பேர் இறந்து போறாங்களான்னு, அப்படியா எங்களுக்கு தெரியாதான்னு அதிசயப்பட்டு கேட்காங்க. இந்த குறைந்தபட்ச உணர்வு கூட இந்த நாடாளுகின்ற மோடி அவர்களுக்கும் பிரதான அவர்களுக்கும் வரவில்லை என்பதுதான் நம்மை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான கோபம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சரி அது நீட் ஒரு பக்கம், எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் சரி, ஜேஇஆ இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், அந்த பேப்பர் லீக்ஸ், கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ் எவ்வளவு பெரிய தவறு. இவ்வளவு ஒரு கம்ப்யூட்டர் யுகத்தின் ஒரு உச்சத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ், அது இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு எக்ஸாமினேஷன்ஸை டிரான்ஸ்பரண்டா நடத்த முடியாதவர்களுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட தேர்வு? இதனால வந்து பிள்ளைகள் நினைக்குது. நம்முடைய நியாயமான திறமை உள்ளவர்களுக்கு கூட இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாப்ஸ், அதாவது அரசாங்கம் செய்கின்ற இப்படிப்பட்ட தவறுகளின் மூலமாக எங்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்படுகிறது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். லட்சம் மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், படித்த பிள்ளைகள் அவங்க படித்து முடித்து விட்டு ஒரு ஒயிட் கலர் ஜாபுக்கு போனோன்னு ஆசைப்பட்டு வருகின்றவர்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன லெவலில் இருக்கு? வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது. போட்டித் தேர்வுகள் நடைபெறுகின்ற இடைவெளிகள், எத்தனையோ லட்சம் வேலை வாய்ப்புகள் அரசாங்கத்தில் இருந்தும் அந்த வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் நடத்தாமல் அதை காலவாதம் செய்வது, இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து தான் இந்த போராட்டத்தை அந்த பிள்ளைகள் முன்னெடுத்தார்கள். அதனாலதான் அவங்கள்ட்ட வந்து கூட்டமா ஆளு கூட்டிகிட்டே இருக்குது. இப்போ நான் கூட போற நேரத்தில் ஒரு டிரைவர் பையன் கார் கொண்டு தான் தம்பிகிட்ட கேட்டேன், எப்படி இந்த போராட்டத்தை பற்றி நினைக்கிறேன்னு கேட்டேன். அவன் சொன்னா, சார் நான் என்னோட டியூட்டி முடிஞ்சா நானும் அந்த போராட்டத்தில் போய் உட்காருவேன் டெய்லி. என்னப்பா அது போறான்னு கேட்டேன். இல்லை சார், நான் படிச்சுட்டு இங்க ஊர்ல வந்து வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். சரி, அவங்க வந்து இப்போ இந்த போராட்டத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு பெருக்கணும், கல்வியை மேம்படுத்தணும்னு சொல்லாங்க. அப்ப எனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, என்னுடைய ஃபியூச்சர் அதில் இருக்கலாம்னு சொல்லலாம். அப்ப இந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு இளைஞர்கள், மாணவர்கள் நினைக்கின்ற ஒரு போராட்டத்திற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட வரமாட்டேன்னு மூடி இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஒரு அகங்காரத்தின் உச்சியில் இருக்கின்றார் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சில விவசாய அமைப்புகள், முக்கியமாக ஹரியானா, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பல விவசாய அமைப்புகள் இன்னைக்கு சோனம் வாங்சுடைய இந்த போராட்டத்தில் போய் அவரை உண்ணாவிரதத்தை கலைக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, அதுல ஒரு விவசாய தலைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், தப்பித்தவறி சோனம் வாங்சுக்கு ஏதோ ஒரு நடந்துட்டால் டெல்லியை கொளுத்தி போட்டு விடுவோம், இந்த நாட்டு அரசாங்கத்தை வேரோடு பிடுங்கி வீசி விடுவோம் என்கிற அந்த விஷயம். டெமோக்ராட்டிக் முறையில் அரசாங்கத்திடம் ஒரு அமைதியான முறையில் ஒரு நபர் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த நபர் திருட்டு வேலையை பார்த்த நபர்,
இந்த நாட்டு இளைஞர்களை, சின்ன சின்ன குழந்தைகளை கொன்றுவிட்ட ஒரு நபர், தன்னுடைய வேலையை சரியாக பார்க்காத ஒரு நபரை வேலையை விட்டு தூக்க சொல்லுகிறோம். அதை கூட நீங்க கேட்காமல் ஒரு நபருடைய உயிர் பிரிந்து விட்டால் என்ன நடக்கும் என்று, இந்த ஏதாவது நடந்தால் அதற்கான பொறுப்பு நீங்க தான் என்று கூறியிருக்கிறார். அதை பற்றி நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, பிஜேபியினுடைய இரட்டை வேடம் இதுல எப்படி நமக்கு தெரியுதுன்னு. அன்னைக்கு வந்து ஒன்றிய காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். கச்சா எண்ணெயினுடைய விலை பயங்கரமா கூட்டிட்டு இருக்குது. இங்க வந்து பெட்ரோல் விலை கொஞ்சம் அதிகரிக்குது. அதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கிளப்பினாங்க. அன்னைக்கு வந்து போராட்டத்துல அவரு ஹசாரே இருக்கும்போது 11 நாள் தான் அவர் இருந்தார். ஆனா டே 1 இருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பல்வேறு அமைப்புகள் இந்த நாடு முழுவதும் எடுத்தது. பிஜேபி அதை எவ்வளவு பெருசா ஹைலைட் பண்ணிச்சது. அது காங்கிரஸ் கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டோடு கொண்டு வந்து இன்றைக்கு 18வது நாள் ஒரு இருக்கிறாரு. அவருக்கு மசில் லாஸ் ஆகி போச்சு, போன்ல பெயின் வந்தாச்சு, அவர் எல்லாமே லாஸ் பண்ணிட்டு இருக்காரு. லைஃப் எந்த நேரத்தில் கூட போலான்னு சொன்ன கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், ஈவு இரக்கம் இல்லாமல் இன்றைக்கு இந்த துஷ்டர்கள் ஒரு துன்மார்க்கமான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல்வேறு அமைப்புகள்ல, இன்னைக்கு நான் வந்து எவ்வளவு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நம்முடைய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா அமைப்புகளும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்காக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தின் விளிமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடிய ஒவ்வொரு மக்கள், இந்த நாட்டினுடைய விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர் விரும்பக்கூடிய ஒன்று என்னவென்றால், உடனடியாக அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி சோனம் வாங்சுக் அவருடைய போராட்டத்தை நிறுத்தி அவருடைய உடல் நலத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கை அளவு. இது எல்லாருடைய கோரிக்கை. இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா, நான் இப்போ நேரத்தில் கூட ஆல் இண்டியா பீப்புள்ஸ் மிஷன் என்கின்ற நம்முடைய இதனுடைய சமூக செயல்பாட்டாளர்கள், அது போன்ற சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அமைப்பின் மூலமாகத்தான் நாங்க போனோம். நிறைய பேர் போறோம். அந்த நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிய முடிஞ்சது. இன்னைக்கு வந்து இந்த இளைஞருடைய ஆம்பிஷன்ஸ், அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், இதெல்லாம் இன்னைக்கு வந்து போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு வைக்குது. இதுல வந்து இப்படி எத்தனை நீங்க கடந்த நான் டெய்லி வந்து காலையில் எழும்புற உடனே இதுதான் பார்க்க வேண்டிய மனசு இருக்கு. படுக்கையில இருந்து கூட நைட் நம்ம இதுதான் பார்த்துட்டு தூக்கம் வரல. ஏன்னா ஒரு போராளி வந்து இவ்வளவு நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனை கட்சிகள், இத்தனை அமைப்புகள், இத்தனை இந்த நாட்டினுடைய பெரிய இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாம் போய் பார்த்து வந்து அரசு இதற்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், உலகம் சுற்றிட்டு இருக்கக்கூடிய மோடியால 1 மணி நேரம் செலவு செய்து இந்த போராடுகின்ற மாணவர்களை அழைத்து பேச முடியவில்லையே என்பது ரொம்ப வருத்தம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது கூட அன்னைக்கு மாண்பு அமைச்சராக இருந்த மது தண்டவதை போன்றவர்கள் ராஜினாமா செய்தது நான் மாணவராக இருக்கின்ற போது எனக்கு ஞாபகம் இருக்கிறார். இன்றைக்கு நாளொன்றுக்கு 38 பிள்ளைகள் தற்கொலை செய்கின்ற நிலைமையில் நம்முடைய மாணவர் சமூகம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரதான் என்கின்றவன் ஒரு ஒட்டுண்ணியை போல் நான் விடவே மாட்டேன் என்று ஒட்டி கொண்ட அந்த பதவியில் இருப்பதற்கும், அவரை எடுத்து கீழே விடுவதற்கு மனமில்லாமல் இந்த மோடி இருப்பதற்கும் என்ன மர்மம் இருக்கிறது நமக்கு அது புரியல. சார், நீங்க அமைச்சராக இருந்தீங்க டிஎம்கே அரசாங்கத்துல. ஜஸ்ட் ஒரு கற்பனைக்காக சிந்தித்து பார்க்கலாம். நீங்க அமைச்சராக இருக்கும் போது இந்த மாதிரி பப்ளிக் ஒரு கோரிக்கை எடுத்து வச்ச போராட்டத்துல உட்கார்றாங்க. ஆஸ் அ மினிஸ்டர் உங்களுடைய பொறுப்பு என்னவாக இருக்கும்? அந்த இடத்துல நீங்க போய் என்ன செய்திருப்பீர்கள்? சார், என்னுடைய துறையில வந்து பால்வளத்துறையில பல நேரங்களில் போராட்டத்திற்கு விவசாய பெருங்குடி மக்கள் அழைப்பு கொடுப்பாங்க. நான் ஆதாரங்களோட நான் அவங்க எல்லாரையும் கூப்பிடுவேன், எல்லா அமைப்புகளையும் கூப்பிடுவேன். ஒரு டிரான்ஸ்பரண்டா என்ன நடந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு முதல்ல விளக்குவார். அதுக்கப்புறம் நீங்களே கருத்து சொல்லுங்க என்ன செய்ய. இல்ல சார், இந்த இடத்துல தர்மேந்திர பிரதான் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? நான் வந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது முழுக்க நம்பிக்கை உடையவன். ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமையில் ஒன்று எதிர்கருத்து தெரிவிப்பது, ஜனநாயக வழியில அறவழியில் போராட்டம் நடத்துவது. எனவே அறவழியில் போராட்டம் நடத்துகின்ற ஒருவரை எந்த சூழ்நிலையும் ஒரு எதிரியாக நான் பார்க்காமல், இல்லை என்று சொன்னால் அவர்களை வந்து ஏதோ வீணர்கள் இருக்கின்றார்கள், இதை பற்றி எதுக்கு என்ன கவலை பண்ணாம 100% நான் இல்லை, இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடைய யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக இதை ஒரு பேச்சு மரத்தின் மூலமாக தீர்வு காண்பதற்காக முயற்சித்திருப்பார்கள். நான் இருந்திருந்தாலும் அதைத்தான் செய்திருக்கேன். சார், இப்போ என்னுடைய ஒரு கடைசி கேள்வி. நீங்க ஒரு வாரம் முன்னாடி அங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க. சோனம் வாங்சுக் நீங்க சந்திச்சிருப்பீங்க, அபிஜித் தீப்கேவும் நீங்க சந்திச்சிருக்கீங்க.
அங்க எந்த விதமான பேச்சுவார்த்தை நடந்தது? உங்கள்ட்ட என்ன அவர்கள் கூறினார்கள்? இந்த போராட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களையும் இந்த போராட்டத்தை கொண்டு வருவதற்காக ஏதாவது திட்டங்களை உங்களுடன் டிஸ்கஸ் செய்தார்களா? இதுக்கு பின்னணியில என்ன இருக்குன்னு பலர் தவறான செய்திகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப என்னுடைய முதல் அணுகுமுறை அப்படி பின்னணியில யாரும் இருக்காங்களா என்பதை பார்ப்பதுதான். அப்படி எதுவுமே தெரியல. நான் தம்பி அபிஜித்தோடு நீண்ட நேரம் உரையாடினேன். அவரோடு இருக்கக்கூடிய நண்பர்களோடும் அந்த உரையாடலின் போது அப்படி எந்த பின்னணியும் இல்லை. இது ஒரு தன்னெழுச்சியாக வந்த ஒரு இயக்கம். ஆனால் இந்த போராட்டத்தின் இதுக்குள்ள வேற எந்த மறைமுக அஜெண்டாவும் இல்லை. இது உண்மையிலே மிக தெளிவாக நாங்கள் இந்த மாணவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக போராடுகின்றோம் என்ற கருத்தை கூறினார்கள். இதே கருத்தை தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பல ஆசிரியர் அமைப்புகள் அவர்கள் எல்லாம் இந்த கருத்தை தான் இடத்துல கூறினார்கள். சமூக ஆர்வலர்களும் இந்த கருத்தை தான் கூறினார்கள். முழு நேரம் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு பல மாணவர் அமைப்புகள் அவர்களோடு சேர்ந்து உண்ணாவிரத்தில் ஈடுபட்டுக் கொண்டார். வாஞ்சிக் மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் இருக்கிறார்கள். நேற்றை கூட அந்த படத்துல பார்த்து ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்துட்டு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேற்றை கூட தம்பி அபிஜித் அவர்கள் தொலைபேசியில் என்னோட பேசினார். பேசி நீங்க எங்களுக்கு ஆதரவு சொல்றது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதான்னு நீங்க வர முடியுமான்னு கேட்டாரு. நான் கண்டிப்பா வரேன் தம்பி சொன்னேன். உங்களுக்கான அந்த சாலிடாரிட்டி கேம்பெயின்ஸ் நாங்க கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்குன்னு சொன்னோம். என்னை பொறுத்தவரையில் இந்த இளைஞர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு பல்வேறு அரசியல் கட்சிகளால் எடுக்க முடியாத ஒரு முன்னெடுப்பு. இந்த முன்னெடுப்பு என்பது சாதாரண முன்னெடுப்பு அல்ல. 38 உயிர்கள் ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, அதிலும் வாழ வேண்டிய பருவத்தில் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற அவ்வளவு நிலை உலகத்துல எங்கேயுமே இருக்காது. எந்த அரசாங்கத்தின் கீழும் இருக்காது. அது மோடி அரசினுடைய தனிச்சிறப்பு. ஏன்னா இந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருப்பதற்கு நாம் எல்லோரும் நம்ம கண்டிப்பா பாராட்டணும், வாழ்த்து தெரிவிக்கணும், அவர்களுக்கு உடன் இருக்கணும். அதுதான் ஒரு முறை. அதை செய்ய தவறுவது என்பது வரலாற்று பிழையாக மாறிவிடும் என்று கருதுகின்றேன். உடனடியாக மோடி அரசு எந்தவித நிபந்தனையுமின்றி பேச்சுவார்த்தை நடத்தி சோனம் வாஞ்சிக் அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். இந்த மாணவருடைய போராட்ட குரலை அவர்கள் புரிந்து கொண்டு தமிழ்நாடும் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறது. நீட் போன்ற தேர்வுகள் எங்களுக்கு வேண்டாம் என்று இந்த தேர்வு முறைகேடுகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். சார், பிஜேபி சோனம் வாங்சுக்கை சந்திக்கவில்லை, இந்த போராட்டத்தை அவர்கள் ஆதரிக்கவில்லை, அது வேற விஷயம். ஆனால் எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி இன்னைக்குதான் கேஜ்ரிவால் அவர்கள் அங்க போக இருக்கிறாராம், இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவாராம். பட் மம்தா பானர்ஜி, எம்.கே. ஸ்டாலின், பினராயி விஜயன் அவர்கள், உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி யாதவ், இது போன்ற நபர்கள் யாருமே அங்க போகவில்லையே. அதே அண்ணா ஹசாரே போராட்டத்தின் போது நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து நபர்களுமே அங்க போய் குவிந்தார்களா இல்லையா? இந்த போராட்டத்தை எதற்காக எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பாய்காட் செய்கிறார்கள். ஒரு தொலைபேசியில நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்றது வேற, அந்த மேடையில போய் அமர்ந்து அரசாங்கத்திற்கு மேல் அந்த அழுத்தத்தை கொடுப்பது வேற இல்லையா? ஏன் இந்த விஷயம் நடக்கிறது இல்லை? நான் இதுல எந்த ஒரு அரசியல் சுத்து விளையாட்டும் செய்வதற்கு விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் மிக மிக தெளிவாக தெரிகிறது. அண்மையில் நான் பல இளைஞர்களோடு பேசினேன். ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அனாலிசிஸ், அதாவது ஹவு த யூத் இஸ் பர்சீவிங் த பிரசன்ட் பொலிட்டிக்கல் சினாரியோ என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பலர்கிட்ட பேசினேன். அப்போ ஒட்டுமொத்தமாக நான் புரிந்து கொண்ட ஒன்று, பல அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ளாத ஒன்று என்னவென்றால், இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்காலம் குறித்த பல்வேறு கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான தீர்வை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லை என்பது பலருடைய குற்றச்சாட்டு. பலர் அதை கோரிக்கையை வைக்காங்க. இன்னைக்கு இது எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை ஒரு இயக்கமாக, ஒரு தன்னெழுச்சி இயக்கமாக வந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்துல நாம் எல்லாரும் ஒரு குடிமகனாக சப்போர்ட் செய்யணும் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல, இன்னைக்கு பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதையே ஒரு விவாதமாக கொண்டு போய் அந்த மெயின் பிரச்சனையை டைவர்ட் பண்ண பார்க்காங்க. காங்கிரஸ் வரல, ராகுல் காந்தி வரல, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க போறோம், எல்லாரும் இருக்கோம், மக்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. அது வாரது வராது அவங்களுடைய விருப்பம், அதுக்குள்ள நம்ம போகல. இதை வச்சு தயவு செய்து பத்திரிகையாளர்கள் அவர் வரல இவர் வரல நியூஸை பெருசுபடுத்தா. இந்த பிரச்சனை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இவ்வளவு ரிலக்டண்டா அடமண்டா ஒரு அரசாங்கம் ஜனநாயக விளிமியங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஏன் கீழே இறங்கி பேசவில்லை என்பதை மட்டுமே நாம் மையப்படுத்தி கொண்டு போனோம். அப்படி கொண்டு போனா மட்டும்தான் சோனம் வாஞ்சிக்குடைய உயிரை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
கடைசியாக சோனம் வாங்சுடைய ஹெல்த் அப்டேட் என்னுடைய தொலைபேசியில் வந்திருக்கிறது. he is suffering from ஹைப்போவாலமிக் ஷாக் என்று கூறுகிறார்கள். இதற்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, கடந்த 18 நாட்களாக வெறும் பச்சை தண்ணீரும் உப்பையும் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய சோனம் வாங்சுடைய உடல்நிலை சிவியர் டீஹைட்ரேஷன், உடல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் சற்று, உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே கரைஞ்சோடி போனது. ராபிட் வெயிட் லாஸ் இஸ் ஹேப்பனிங் டு ஹிம். 9 kgs ஆஃப் வெயிட் லாஸ் அவர் செய்திருக்கிறார். இவருடைய உடல்நிலையில நீங்க பார்த்தீர்கள், லோ பொட்டாசியம் அண்ட் லோ சோடியம். நீங்க கூகுள்ல போய் சர்ச் செய்து பாருங்கள். சோடியத்தை ஏற்றுவதற்கு எப்படி ரத்தத்தெல்லாம் ஏத்துனீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல ரத்தம் ஏற்றிடலாம், குளுக்கோஸ் ஏற்றிடலாம், மற்ற விஷயங்களை சரி பார்த்துடலாம். ஆனால் ஒரு முறை சோடியம் கீழே வந்துருச்சுன்னா அந்த சோடியத்தை ஏற்றுவதற்கு கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரம் வரை பிடிக்கும். இந்த தருணம் ரொம்பவே சிவியரா இருக்கும். அப்படியே மன குழப்பத்துல அந்த பேஷண்ட் இருப்பாரு. அவருடைய மூளைக்கும் அவருடைய உடலுக்கும் எந்த விதமான சம்மதமும் இருக்காது. அந்த நிலையில் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். எக்ஸ்ட்ரீம்லி லோ பிளட் சுகர். நான் தொடக்கத்திலே அந்த பிளட் சுகரை பற்றி எடுத்து காட்டினேன். இப்போ அந்த நம்பர் எனக்கு வரல, பட் இட் இஸ் கிரிட்டிக்கலி லோ இன் நம்பர்ஸ். அதே மாதிரி நீங்க பார்த்தீர்களா, லோ பிளட் பிரஷர் என்று கூறுகிறார்கள். ராபிட் ஹார்ட் பீட், இதய துடிப்பு இம்பேலன்ஸ் ஆக நடக்க தொடங்கிவிட்டது. டிசினஸ், கன்ஃபியூஷன், வீக்னஸ் அவருக்கு வந்திருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்களா, அவர்களோட தோல் அங்கங்க உரிய தொடங்கி விட்டது. அந்த அளவுல டீஹைட்ரேஷன் அவருடைய உடம்பில் வந்திருக்கிறது. இதை தாண்டி ரெடியூஸ்ட் யூரின் அவுட்புட், அவருடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹார்ட் ஃபெயிலியர் இடத்துல, நர்வஸ் டேமேஜ் நடக்கக்கூடிய இடத்துல அவருடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போ இருக்கு. திஸ் இஸ் ஹிஸ் கரண்ட் அப்டேட். இப்போ மணி ஒரு 3 மணி இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பதிவை நான் தொடங்கும் போது அங்க என்னுடைய நண்பர்கள் வழியாக இந்த அப்டேட் வந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் ஒரு அரசாங்கம் அராஜக முறைகள் ஒரு நபரை சாக வைப்பதற்காக விட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி கோதி மீடியா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அண்ணா ஹசாரேயுடைய போராட்டம் சக்சஸ் அடைந்ததற்கான காரணம், நானும் அப்போ அண்ணா ஹசாரே போராட்டத்தை நான் கவர் செய்த ஒரு நபர், ஒரு பத்திரிகையாளர். அன்னைக்கு 24/7 நாங்க வீட்டுக்கே போக மாட்டோம். 24/7 அண்ணா ஹசாரோட இந்த போராட்டத்தை நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு சோனம் வாங்சுடைய இந்த போராட்டத்தை எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எடுத்துக்காட்ட மறுத்து வருகிறது. இதற்கான காரணம், கடந்த 12 ஆண்டுகளில் இந்த நாட்டு மக்கள் மனதிலும் இந்த நாட்டு மீடியா மனதிலும் இந்த நாட்டு அரசாங்கம் விதைத்த அந்த பயம். அரசாங்கத்தை எதிராக கேள்வி கேட்டீர்கள்னா தேச துரோகி போன்ற வழக்குகளை போட்டு உங்களை சிக்க வைத்து விடுவார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.